ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். என்னங்க அடுத்த சீரிஸ் எடுத்துட்டு வர ரொம்ப லேட் பண்ணிட்டேனா? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரக்கூடிய ஆளுங்க நம்ம. ஆடுகளம் படத்துல தனுஷோட டைலாக் சொல்லுவார்ல, நம்ம தயார் பண்ண சாவல்னா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியுமே அப்படின்னு. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பில்டப் இல்ல. எக்ஸ்ட்ரீமா இல்லனாலும் ஓரளவுக்கு சுமாரான கதைகளை ரொம்ப சுமாரா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆள் தான் நானு. மொத்தத்துலங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு கதை எடுத்துட்டு வர கொஞ்சோண்டு டைம் ஆயிடுச்சு. அப்படி என்னடா எப்பா இந்த சீரிஸ் எங்களை இம்ப்ரெஸ் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்லைன் ஸ்டோரியை மட்டும் கேளுங்களேன். அத்தி என்ன அத்தி என்ன அத்தி என்ன அத்தி என்னன்னு ஆட்டோமேட்டிக்கா உங்க மூளை தேட ஆரம்பிச்சிரும். இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இதே டைம்ல ஒரு வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அதுவும் உங்க வாழ்க்கையில நடந்த மிக மோசமான சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே. அப்போ அந்த சம்பவத்துக்கு முன்னால போன நீங்க நடந்த அந்த தப்பான சம்பவத்தை மாத்த முயற்சி பண்ணுவீங்கல்ல. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ரூல், கடந்த காலத்தை மாத்தினா எதிர்காலமும் மாறும். சோ நீங்க கடந்த காலத்தை மாத்துறப்போ எதிர்காலத்துல என்னென்னலாம் நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதை விட நீங்க ஒவ்வொரு வாட்டி கடந்த காலத்தை மாத்தும் போதும் ஒரு கொலை நடக்க போகுதுன்னு சொன்னா அந்த கொலை எப்படி நடக்குது, யார் இதை பண்றாங்கன்னே தெரியலன்னு சொன்னா, ஆமாங்க இந்த கதையில வரப்போறவங்க ஒவ்வொரு வாட்டி டைம் டிராவல் ஆகி கடந்த காலத்தை மாத்தும் போதும் ஒரு புது புது மர்மம் உருவாகுது. இந்த கதையில 10 பேருக்கு கிடைக்க போற ஒரு மர்மமான டைம் டிராவல் வாய்ப்பு. ஒவ்வொரு வாட்டி அவங்க டைம் டிராவல் பண்ணும் போதும் மாறிக்கிட்டே இருக்க ரூல்ஸ், அதுல நடக்கிற ஒரு கொலை. இதுல உண்மையான கொலையாளி யாரு, எதுக்காக டைம் டிராவல் பண்ற 10 பேரும் ஒரே வாழ்க்கையை திரும்ப திரும்ப வாழ வேண்டியதா இருக்கு. இந்த முழு மர்மத்தையும் செம்ம கூஸ் பம்ப்ஸான ட்விஸ்ட் அண்ட் டர்னோட சொல்லியிருக்கிறது தாங்க 2020 ரிலீஸ் ஆன 365 ரிப்பீட் த இயர் என்ற இன்னையில இருந்து நம்ம பார்க்க போற ஒரு கொரியன் மிஸ்ட்ரி சீரிஸ். மொத்தம் 24 எபிசோடா பார்க்க போறோம். ஐயோ இவன் 10 எபிசோட்னாலே பல நாள் ஆகிடுவான், 24 வேலைக்கு ஆகாதரா அப்படின்லாம் யோசிச்சிடாதீங்க. பேருக்கு தாங்க 24, பட் ஒவ்வொரு எபிசோடும் 30 இருந்து 35 மினிட்ஸ் தான். அதனால ஃபர்ஸ்ட் வீடியோல முதல் 2 எபிசோட பாத்துருவோம். எப்பவும் போல போக போக நிலைமைக்கு ஏத்த மாதிரி 3 4 சேர்த்து போட்டு சீக்கிரம் முடிச்சிருவோம். ஓகே, இப்போ வாங்க டைம் டிராவல்னால யாரோட வாழ்க்கை குண்டு பல் பார்க்க போகுது, யாரோட வாழ்க்கை பீஸ் போன பல் பார்க்க போகுது, எதிர்பார்ப்போட என்ட்ரியை போட்டுருவாங்களா? ஃபர்ஸ்ட் எபிசோட ஓபன் பண்ணா 2019 ஜனவரி மாசம் 15ஆம் தேதி காரை ஓட்டிட்டு இருக்க ஹீரோவோட இன்ட்ரோ. ஹீரோவோட பேரு வர மாட்டேங்குதுங்க. ஹீரோவோட பேரு ஹீரோ, அவள் தான். பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரு போலீஸோட வாய்ஸ் ஓவரை கேட்டா ஹீரோ சரியான பிளே பாய் போலங்க. ஏகப்பட்ட பெண்கள்கிட்ட வசீகரமா பேசி அவங்கள வலையில விழ வச்சு அவங்கள்ட்ட இருக்க பணம் சொத்து நகைன்னு ஒன்ன விடுறது இல்ல, எல்லாத்தையும் வழிச்சு வாரிடுறது. ஆனா ஹீரோ இவ்வளவு தப்பு பண்ணியும் போலீஸால ஹீரோவை பிடிக்க முடியல. 3 டிபார்ட்மெண்ட் போலீஸ்க்கு ஹீரோ தண்ணி காட்டிட்டு இருக்காருன்னா பாருங்களேன். அப்பேற்பட்ட ஹீரோ இப்ப புது காதல் ஒண்ணு ரெனியூ பண்ண கையில போன நோண்டிக்கிட்டே நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஒரு வழி போக்கன் ஹீரோ மேல மோதிடுறான். அதுல ஹீரோவோட கையில இருந்த செல்லு கீழே விழுந்து டேமேஜும் ஆயிடுச்சா. வந்துச்சு பாருங்க ஹீரோ கோவம். டேய் நல்லா வீட்டு வாசல்ல அசிங்கம் பண்ற நாட்டு நாய் மாதிரி இருந்துகிட்டு வந்த இடிச்ச நீ பாட்டுக்கு போற, என்ன பார்த்தா எப்படா தெரியுதுன்னு ஒரு முறை போட நின்னா அவன் பதில் வார்த்தை கூட பேசல. என்ன இப்போ போன் வந்துச்சா மாத்திக்கோ அப்படின்னு கட்டு காசை தூக்கி ஹீரோ மூஞ்சில வீசிட்டு போறான். டங்கொக்கா தம்பி இவ்வளவு அதப்படா உனக்குன்னு திரும்ப போய் அவனை கேட்ச் பண்ணான். சட்டு நாங்க வந்து போலீஸ்காரங்க ஹீரோவை அரெஸ்ட் பண்றாங்க. மர்கையா சாலாடா நினைச்சா அங்க நமக்கு ஒரு ட்விஸ்ட்டுங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறது ஹீரோவே இல்ல. ஹீரோ கிட்ட ஒரு வழிபோக்கன் பிரச்சனை பண்ணான்ல அவனை. கடைசியில இவ்வளவு நேரமா கொடுத்துட்டு இருந்த பிளே பாய் இன்ட்ரோவே இந்த வழிபோக்கனுக்கு தான். சோ வழிபோக்கனோட பேர் தான் வரலன்னா விட்டுற வேண்டியதுதானே. அதாங்க இவன் தாங்க அந்த பிளே பாய். ஆனா இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா? ஹீரோவுமே சாதாரண ஆள் இல்ல, தலைவனுமே ஒரு போலீஸ். இப்ப பிளே பாய் அரெஸ்ட் பண்ண வந்திருக்க ஆள் கூட ஹீரோவோட சீனியர். ஹீரோவுக்கும் பிளே பாய்க்கு நடுவுல என்ன ஆச்சுன்னு நமக்கு தானே தெரியும், வந்திருக்க போலீஸ்க்கு தெரியாது இல்ல. சோ அவங்களாம் நிலைமை புரியாம ஹீரோ பிளே பாய அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்காருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏண்டா நாங்களே இப்பதான் ஒரு கேமரா ஃபுட்டேஜை பார்த்து இவன் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சோம், உனக்கு எப்படா எல்லாருக்கும் முன்னாலும் இவன் தான் குற்றவாளின்னு தெரியும், எப்படா கரெக்டா இவன் வந்து பிடிச்ச அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு தேடி வர தேவதைய தூர தட்டுவானே, அவங்களே அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்ல விஷயம் தானே. அதெல்லாம் தொழில் ரகசியங்க, சொல்றதுக்கு இல்ல. என் 3ஆம் கண்ணை வச்சு இந்த மூதேவியை பிடிச்சேன், அவ்வளவுதான். நீங்க முதல்ல இவனை ஸ்டேஷன் கொண்டு போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு அங்க இருந்து ஹீரோ பின்னங்கால் பொட்டனில் அடிக்க எங்கேயோ ஓடுறாரு. அதை காட்டி முடிச்ச இன்னொரு பக்கம் ஹீரோயினோட இன்ட்ரோ. ஹீரோயின் ஒரு வெப்டூன் ஆர்டிஸ்ட். இவ வாழ்க்கையில சந்தோஷம் செத்து பல நாளாச்சு போலங்க. ஆங்கிரி பேர்டே தோத்து போற அளவுக்கு மூஞ்ச வச்சிருக்கா. பிளஸ் ஹீரோயின் வரைஞ்ச வெப்டூன் கார்ட்டூன் எல்லாம் புக்கா கூட வந்திருக்கு. இவளுக்கு ஃபேன்ஸும் அதிகம். அதோட ஹீரோயினுக்கு எடுப்பா ஒரு பொண்ணும் துடுப்பா ஒரு ஆணும் இருக்காங்க. 2 பேரும் ஹீரோயினோட அசிஸ்டன்ஸ். இப்ப ஹீரோயின் அவ ஃபேன்ஸுக்கெல்லாம் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு இருக்கா. அது என்னவோங்க, ஹீரோயின் மாறுன்ற ஒரு பட்ட பேரை யூஸ் பண்றா. அப்படி ஹீரோயின் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வந்தவன் ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும்னு கேக்குறான். உடனே ஹீரோயின் முறப்பாலே முடியாதுன்றா. இது இல்லாம ஹீரோயின் ஃபேன்ஸுக்காக ஒதுக்கின டைம் 3 மணி வரைக்கும் தான். அது முடிய போதுன்னதும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன், அதுல ஒண்ணு இது, அவ்வளவுதான் முடிச்சு விடுன்னு ஹீரோயின் எடுப்பு கிட்ட சிக்னல் காட்டினதும் அவ கூட்டத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்க துடுப்பு கிட்ட ஒரு சிக்னலை கொடுக்குறா. இந்த குரூப் மூட்டை மூச்சை கட்டிக்கிட்டு கிளம்ப போறப்போ ஹீரோ முச்சரிக்கை இங்க ஓடி
வராரு. எல்லாரும் வந்திருக்க அதே காரணத்துக்காகத்தான் ஹீரோவுமே ஹீரோயினோட ஃபேன். ஆனா ஹீரோயின் மூஞ்ச கூட இது வரைக்கும் ஹீரோ பார்த்தது இல்ல. சைன் வாங்கலான்னு வரத்துக்குள்ளதான் அவங்க கடையை சாத்திட்டு போயிட்டாங்களே. ஹீரோவுக்கு ஒரே ஏமாற்றம். இதுக்காக ஹீரோ ஒரு கால் வளைஞ்ச கழனி நண்டு கூடலாம் போட்டி போட்டு வாடா நீ நான் பாத்துருவோம் அப்படின்னு முந்தி அடிச்சுட்டு ஓடி வந்தாருங்க. எல்லாம் வீணா போச்சா? அப்படியே அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன பிளே பாய் காட்ட, பிளே பாய் மட்டும் இல்லாம அவன் ஆளும் மாட்டிக்கிட்டா. ஆக்சுவலா இவ்வளவு நாளா பிளே பாய் மாட்டாம இருந்ததுக்கான காரணமே கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் இவன் முக அமைப்பு வேறையா இருந்துச்சு. இப்ப இவன் ஆளு நர்ஸா வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஆளு மூஞ்ச மாத்திக்கிட்டாங்க. அதான் போலீஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஒரு வழியா ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு பிளே பாயையும் அவன் ஆளையும் கேட்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதே ஸ்டேஷன்ல தானே ஹீரோவும் வேலை செய்யறாரு. ஹீரோட டீம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த பார்ட்னர், ஒரு லேடி போலீஸ், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க ஒரு போலீஸ்காரன், நம்ம அவன் பேரை புது வரவனே வச்சுப்போம். கடைசியா இவங்க எல்லாருக்கும் சீஃபா இருக்க ஆளு. இதுல ஹீரோவும் பார்ட்னரும் தாங்க ரொம்ப க்ளோஸ். சோ இப்ப ஸ்டேஷன் வந்த ஹீரோ கொஞ்ச நேரம் சீனியர்ட்ட மொக்கையெல்லாம் போட்டு திரும்ப நைட் டைம் வீட்டுக்கு போறப்போ ஹீரோ கிட்ட சரசம் பண்றதுக்குன்னே ஒருத்தன் வந்து நிக்கிறான். எல்லாம் ஹீரோவால சிக்கி சின்னாபின்னமா போனவன் தான். பல வருஷத்துக்கு முன்னால ஒரு கேஸுக்காக ஹீரோவனை அரெஸ்ட் பண்ணி 7 வருஷம் அவன் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்துட்டாருங்க. 3 மாசத்துக்கு முன்னாலதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கான். வந்த கொஞ்ச நாள்ல தான் தெரியுது அவனுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல சாவ போறான். என் வாழ்க்கையில 7 வருஷம் வீணா போக நீங்க தான்டா காரணம். நான் சாவறதுக்கு முன்னால அவங்க யாரையும் சாகடிக்காம விட்டா மாட்டேன்டா அப்படின்னு இங்க வரதுக்கு முன்னாலேயே இவன் கேஸ்ல தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜ் இவனுக்கு ஆப்போசிட்டா வாதாடின ப்ராசிக்யூட்டர்னு 2 பேரையும் குத்தி கொன்னுட்டு தான் கடைசியா ஹீரோ கிட்ட வந்திருக்கான். கையில வேற துப்பாக்கி வச்சிருக்கானா? இதுல புரியாத விஷயம் என்னன்னா அவனுக்கு எங்க இருந்து துப்பாக்கி வந்துச்சு? அதுக்கு வேற விளக்கம் கேக்குறியா நீ? இதை நானா சொல்றதை விட நீயா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. உன்னை சாகடிக்கணும்னு நினைக்கிறப்பதான் எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு. சாகடிக்கிறது என்ன பெரிய தண்டனை? கொன்னுட்டா உடனே செத்துருவ, ஈஸியா எல்லாம் முடிஞ்சிடும்ல. அப்படி முடியக்கூடாது. நீ உயிரோட வாழணும். ஆனா ஏன்டா வாழறோம்னு நினைச்சுக்கிட்டே வாழணும். உனக்காக ஒரு கிஃப்ட் வீட்டுல வச்சிருக்கேன், போய் பாரு, சிரிப்பா இருக்கும் அப்படின்னு இந்த அக்யூஸ்ட் ஹீரோவை கொல்லாம இருந்தாலும் ஹீரோவோட கால்ல கபார்னு ஒரு புல்லட் இறக்கிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவன் போயிட்டாங்க. ஆட கருவளையம் வந்த தெருவோனா என்ன ட்விஸ்டடா வச்சிருக்க வீட்டுல அப்படின்னு குண்டடி வாங்கினதுல ஹீரோவால நடக்கூட முடியல. ரத்தம் சொட்ட தவழ்ந்துகிட்டே வீட்டுக்கு போனாங்க. ஹீரோ வீட்டு பாத்ரூம்ல ஹீரோவுக்கு நெருக்கமான சீனியரை அக்யூஸ்ட் குத்தி கொன்னு போட்டு வச்சிருக்கான். அக்யூஸ்ட் சொன்ன மாதிரியே பார்ட்னரோட பாடியை பார்த்து ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு ஹீரோ கதறப்போ அங்க சீனை கட் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு வந்தா கால் நடக்க முடியாம ஒத்த கால தாங்கி நடந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க ஒரு ஆளை காட்ட, சத்தியம் பண்ணி சொல்லுங்க இது ஹீரோவா தானே இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா இல்லங்க, ஒரு கால் நடக்க முடியாம இருக்கிறது ஹீரோயின். 11 மாச கேப்ல அவளுக்கு என்ன ஆச்சோ? ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாம வீல் சேர்லயே பயணம் பண்ண வேண்டியதா போச்சு. எப்படியோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராளா, வெளியே ஜோன்னு மழை. ஹீரோயினால தனியா அங்கிருந்து போக முடியல. ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கிறா. செத்த நேரத்துல கொடையை பிடிச்சிட்டு எடுப்பும் துடுப்பும் அங்க வராங்க. அவங்க வரத ஹீரோயின் தூரத்திலேயே பாத்துட்டாங்க. வேணும்னே அவங்க கிட்ட வந்ததும் அவங்கள பிடிக்காத மாதிரி, அவங்க மேல வெறுப்பு இருக்க மாதிரி சீனாவை போடுறா. ஆமா, ஹீரோயின் இருக்க நிலைமைக்கு அவங்க 2 பேரும் ஹீரோயின் கூடவே இருந்தா எங்க அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருமோன்னு ஹீரோயினுக்கு ஒரு பயம். சோ இங்க மூஞ்ச காட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு, இதுல வேறங்க துடுப்புக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இப்ப ஹீரோயின் அந்த கல்யாணத்தையும் கேன்சல் பண்ணிட்டா. எனக்கு கால் போனாலும் நான் கார்ட்டூன் வரைஞ்சு பெரிய ஆயிடுவேன். ஆனா ஆபீஸ்ல வேலை செய்யற ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணா என் இமேஜ் என்ன வருது? செல்லாது பிரேக்கப், வெளியே ஜாவ் அப்படின்னு அவனை துரத்தி விட்டா. அவனு கோச்சிக்கிட்டு போயிட்டானா. அடுத்து அவனுக்கு சப்போர்ட்டா இடுப்பு வரா. ஏமா, இத்தனை வருஷம் அவனு நானும் உனக்கு எவ்வளவு பண்றப்போம், நம்ம ஈஸியா அவனை அனுப்பி விட்ட. அதெல்லாம் தப்புமான்னு சப்போர்ட் பண்ணா உனக்கு மட்டும் தனியா வெத்தலை பார்க்க சொல்லுவாங்களா? எப்ப அவனுக்கு சப்போர்ட்டா நீ வந்துட்டியோ அப்பவே என்னோட ஃப்ரெண்டான நீ எனக்கு எனிமி ஆயிட்ட. நீயும் வெளியே போன்னு இவளையும் துரத்தி விட்டா. வாயால அவங்கள வெளியே போன்னு சொல்லிட்டாலும் மனசால ஹீரோயினுக்கு பட்டாவலி. அழுது கண்ணீர் விட்டவ ஹீரோயினோட நாய் ஒண்ணு நடுவுல காணா போச்சு போல. இவ ரூம்ல இருக்க அந்த நாயோட மிஸ்ஸிங் போஸ்டர் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அந்த போஸ்டர்ல இருக்க நாயோட போட்டோக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு அப்படியே அந்த நாய் இருக்க உண்மையான இடத்த காட்டினா. அது ஹீரோ கிட்ட தாங்க இருக்கு. ஆனா அது யாரோட நாயெல்லாம் ஹீரோக்கு தெரியாது. ரோட்ல கட்ச நாயை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து ஹீரோக்கு ஹீரோயினா ரொம்ப பிடிக்கும்ல. சோ ஹீரோயின் யூஸ் பண்ற பட்ட பேரான மாறுன்ற பேரையே அந்த நாய்க்கு வச்சிருக்காரு. இப்படி ஹீரோயின் 2 பேரோட வாழ்க்கையிலையும் சோக வயலின வாசிச்சுட்டு இருக்கப்போ 11 மாசம் கழிச்சு இப்பதாங்க ஹீரோ ஸ்டேஷன் வராரு. ஸ்டேஷன் உள்ள நுழைஞ்சதுல இருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் ஹீரோவுக்கு சீனியரோட ஞாபகம் மட்டும்தான். அதுல ஹீரோ தவிச்சிட்டு இருக்க. அதை நோட் பண்ண சீஃப் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, ஏன்டா இப்படியே இருக்க? நான் உன்னை கவுன்சிலிங் போடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏதோ கஜாவோ கிர்ஜாவோ ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னானுங்க. அங்க ஒரு ஃபேமஸான சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்களாம். அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டமாண்டா. நான் வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்டா. அவங்கள்ட்ட ஒரு வாட்டி கவுன்சிலிங் போயிட்டு வாங்கடா அப்படின்னு சீஃப் சொன்னா, ஐயோ வேணாங்க, எனக்கு ஸ்டேஷன் வந்தா பார்ட்னரோட ஞாபகமாவே இருக்கு, செத்துருவான் போல, நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன், என் ரெசிக்னேஷன் லெட்டர் பிடிங்கன்னு ஹீரோ அதை சீஃப் கிட்ட கொடுக்குறாரு. அரே பைத்தியக்கார், நீ ஏன்டா உன் வாழ்க்கையை வீணாக்கணும்? நல்லா கொட்டை எடுத்த கொய்யாக்கா மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல அக்யூஸ்டுன்னு. தப்பு பண்ணதெல்லாம் அவனுக்கு இப்ப ஆபரேஷன் நடந்து அது சக்சஸ் ஆகி அவன் பிரெயின் டியூமர் இல்லாம
இல்லாம பல வருஷம் ஜெயில மக்களோட காசுல நல்லா இருக்க போறான். தப்பு பண்ண அவனே நல்லா இருக்கான்னா தப்பு பண்ணாத நீ நாசமா போணுமா? என்னால அந்த ரெசிக்னேஷன் எடுத்துக்க முடியாதரா, நீ இன்னும் கொஞ்ச நாள் கூட டைம் எடுத்துக்கோ, சரியாயிட்டு வான்னு சீஃப் ஹீரோவை அனுப்பி விட்டாரு. அடுத்து ஹீரோ டாக கூட்டிக்கிட்டு வாக்கிங் வந்த டைம்ல ஹீரோவுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருதுங்க. இந்த கால் தான் ஹீரோவோட வாழ்க்கையையும் சீரிஸோட கதையையும் டோட்டலா சேஞ்ச் பண்ண போகுது. ஹீரோ கிட்ட பேசுறது ஒரு லேடி. தான் யாரு, தான் எதுக்காக கால் பண்ணான்னு கூட அந்த லேடி சொல்லல. நாளைக்கு மதியம் 2 மணிக்குப்பா சியோல்ல இருந்து பூசான் வரைக்கும் ஒரு ட்ரெயின் போகுது. ட்ரெயின்ல 360 பயணிகள் பயணம் பண்ண போறாங்க. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி அதுல 2 பேர் செத்துருவாங்க. 55 பேருக்கு படுகாயம் ஏற்படும். நான் சொன்ன இந்த விஷயம் நாளைக்கு நடந்ததும் திரும்ப நான் உனக்கு கால் பண்றேன். அப்பதான் பேசுற நான் யாரு, எனக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு உனக்கு தெரியும். வச்சுட்டுமான லேடி அவங்களே பேசிட்டு அவங்களே போனை கட் பண்ணிட்டாங்க. ஏதோ பிராங்க் கால் நினைச்சு அசால்ட்டா விட்ட ஹீரோவும் வீட்டுக்கு போய் தூங்கிட்டாரு. மறுநாள் அந்த லேடி சொன்ன மாதிரியேங்க டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. சியோல்ல இருந்து பூசானுக்கு ஒரு ட்ரெயின் டிராவல் ஆச்சு. அதுல 360 பயனாளிகள் இருந்தாங்க. ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி அதுல 2 பேர் இறந்துட்டாங்க. 55 பேருக்கு படுகாயம். மீட்பு பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்குன்ற நியூஸ் ஓடுறத பார்த்ததும் குடிச்சிட்டு இருந்த தண்ணிய ஹீரோ கொப்புள் ஸ்டார் பின்ன ஷாக் ஆகாது. அதே டைம் அதே லேடி கிட்ட இருந்து கால் வர, எம்மா ஜாம்பேட்ட ஜக்கம்மா, யாருமா நீ, எப்படிமா நீ சொன்னதெல்லாம் நடக்குது, ஒருவேளை இதை பண்ணதே நீதானோ அப்படின்னு ஹீரோ ஒரு டவுட்டை போட்டா, என்னடா தம்புடா, நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்தையே தலைகீழா புரிஞ்சுக்கிட்ட. இன்னைக்கு நடக்க போற விஷயத்த நேத்தே நான் சொல்லியிருக்கேன்னா, எனக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு நினைச்சுக்காத, ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கோ. ஒரு குறிப்பிட்ட டேட் வரப்போ என்னால பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் ஆக முடியும். அப்படி டைம் டிராவல் ஆகி நான் நியூஸ்ல பார்த்த ஆக்சிடென்ட்டை தான் உங்ககிட்ட கதையா சொன்னேன். இப்ப புரியுதான்னு லேடி கேக்குறாங்க. அது புரியுது, புரியல, இதை ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ பாயிண்ட் வந்துட்டாப்புல. ஒன்னும் இல்ல, உனக்கும் ஆசை இருந்தா என் கூட சேர்ந்து டைம் டிராவல் ஆக விருப்பம் இருக்கான்னு கேட்கதான் பண்ணேன். விருப்பம் இருந்தா நான் ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், அங்க வந்து சேரு அப்படின்னு காலை கட் பண்ண லேடி ஒரு அட்ரஸ் அனுப்புறாங்க. அதை ஓபன் பண்ணா சீஃப் சொன்னார் இல்ல, ஏதோ கஜாவோ கிர்ஜாவோன்னு ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு, அதோட அட்ரஸ் தாங்க இது. ஹீரோவும் என்னதான் கூத்துன்னு பாக்க அடுத்த நாள் அந்த லேடி கூப்பிட்ட மாதிரியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. வேடிக்கையே பாருங்க, இங்க ஹீரோவுக்கு முன்னாலேயே ஹீரோயின் வந்து உட்காந்துருக்கா. ஹீரோயினோட ஃபேனாவே இருந்தாலும் ஹீரோயினோட மூஞ்சி தான் பார்த்தது இல்லையே, அதனால ஆள் யாருன்னு தெரியாம அமைதியா இருந்துட்டாரு. இங்க வந்த இவங்க 2 பேரையும் பார்த்த இங்க வேலை செய்யற ஒரு முரட்டம்மா, வந்துட்டீங்களா ஸ்பாட்டுக்கு போமா இப்படின்னு ஒரு காமனான இடத்துக்கு 2 பேரையும் கூட்டிட்டு வருதா. அங்க இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவா 9 பேர் இருக்காங்க. நேத்து ஹீரோ கால் பண்ணி வர சொன்னா அதே லேடி தாங்க இவங்க எல்லாரையுமே வர வச்சிருக்கு. சோ ஸ்ட்ரைட்டா அந்த லேடி கிட்ட போனா முரட்டம்மா, மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க, கீழே வரீங்களா, அவங்கள பாத்துறீங்களா அப்படின்னு அந்த லேடியை வர சொல்ல, அந்த அம்மா அண்ணன் நட போட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போதே நம்ம இங்க எக்ஸ்ட்ராவா இருக்க 9 பேருக்கும் ஒரு பேரை கொடுத்துருவோமா. முதல்ல ஒரு வயசானவர், அவர் பேரை நம்ம தாதாஜின்னு வச்சுப்போம். ரெண்டாவது பார்க்க வெள்ளாட்டுத்தனமா இருக்க ஒரு பையன், எப்படியும் அவனுக்கு வேலை வெட்டி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், அவன் பேரை விஐபி. இன்னும் மூணாவதா ஒரு குறும்புக்கார பொண்ணு. ப்ளீஸ்ங்க இது வரைக்கும் சீரியஸ்ல இந்த பேரை யூஸ் பண்ணதே இல்ல, இந்த பேரை வச்சுக்கிறேன், அவ பேரை ஒயிட்டின்னு வச்சுப்போம். நாலாவது ஷேர் மார்க்கெட் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தவன், அவன் பேரு ஆபீஸ் பாய்னும். அஞ்சாவது பார்த்தாலே பயம் வர சாத்தான் மாதிரி ஒருத்தன் இருக்கான், ஹால் பார்க்க ரவுடி மாதிரி இருக்கிறதுனால அவன் பேரு ரவுடி வாலானே வச்சுப்போம். ஆறாவது பாலிஷ் பண்ண பான்ஸ் பவுடர் டப்பா மாதிரி ஒருத்தி, அவ பேரை பான்ஸ் பவுடர்னும். ஏழாவதா ஒரு பிரெக்னன்ட் பொண்ணு. எட்டாவதா ஒரு அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி. கடைசி 9வது ஆள் சரியான அதிக பிரசங்கி, அவனோட வேகத்தினால சில விபரீதங்கள் நடக்க போகுது, அதுக்காகவே அவன் பேரை நம்ம ஸ்பீடு வண்டின்னு வச்சுப்போங்க. இவங்க இல்லாம ஹீரோ ஹீரோயின் எல்லாரையும் சேர்த்து 11 பேர் ஆச்சா. இவங்களை வர சொன்ன லேடி ஸ்லோ மோஷன்ல நடந்து ஒரு வழியா வந்தும் சேர்ந்துட்டா. தன்னை யாரு என்னன்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இவங்க பல மேஜிக் வித்தைகளை காட்ட போறதுனால இவங்க பேரை நம்ம ஜக்கம்மான்னு வச்சுப்போம். எல்லாருக்கும் வணக்கங்க, என் பேரு தான் ஜக்கம்மா, நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பான்ஸ் பவுடர், ஏங்க பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணலாம்னு சொல்லி தானே எங்கெல்லாம் வர வச்சிங்க, உண்மையாவே எங்களால பாஸ்ட்டுக்கு போக முடியுமாங்க, சாத்தியம் இருக்கான்னு ஆர்வமா கேக்குறா. கண்டிப்பா இருக்குமா, டைம் டிராவல் ஆகிறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, ஆனா நம்ம எல்லாராலையும் கண்டிப்பா டைம் டிராவல் ஆக முடியும். நீங்க 1 வருஷத்துக்கு முன்னால போய் உங்களோட பழைய வாழ்க்கைய மறுபடியும் வாழ போறீங்க. நான் இந்த டைம் டிராவலோட பேரை ரீசெட்னு வச்சிருக்கேன் அப்படின்னு ஜக்கம்மா சொல்றப்போங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்நேரம் நமக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும்ல, ரீசெட்னா என்ன, எப்படி உங்க டைம் டிராவல் ஆக போறாங்க, இந்த அம்மா ரூல்ஸ்னு வேற என்னமோ சொல்லிச்சு, அது என்னவா இருக்கும் அப்படி இப்படின்னு. இதெல்லாம் என்னன்றத அடுத்த எபிசோடுக்குள்ள போய் பாத்துருவாங்களா வாங்க. 2வது எபிசோட ஓபன் பண்ணா ஜக்கம்மா சொன்ன ரீசெட்ன்ற வார்த்தையை கேட்டு ரீசெட்டா 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 அப்படின்னு எல்லாரும் குழம்புறாங்க. என்னங்க ரீசெட்ன்றீங்க, டைம் டிராவல்ன்றீங்க, இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அது வந்துமா, டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் நடுவுல நான் ஒரு கேப்பை கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த கேப் தாமா நம்ம டைம் டிராவல் ஆக போறதுக்கான மேப், நம்பி வாங்க பண்ணி தரேன்னு ஜக்கம்மா சொல்றாங்க. சரிங்க டைம் டிராவல்ன்றீங்க, அப்ப அதுக்கு மிஷின் ஏதாவது இருக்கா, அது மூலியமா தான் நம்ம டைம் டிராவல் ஆக போறோமா அப்படின்னு ஒயிட்டுக்கு ஒரு டவுட். டைம் டிராவல் மிஷின் ஒரு வகையில பார்த்தா அப்படி கூட சொல்லலாமா, ஆனா டைம் டிராவல்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதோட அடிப்படையே நான் சொல்ற டைம் டிராவல்ல கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். டைம் டிராவல் ஆகிறப்போ நீங்க பிசிக்கலா இங்க இருந்து பாஸ்ட்டுக்கு போக மாட்டீங்க, உங்களோட மெமரிஸ் மட்டும் தான். நான் சொன்னல டைமுக்கும் ஸ்பேஸ்க்கு நடுவுல ஒரு கேப் இருக்குன்னு, அந்த கேப் வழியா டிராவல் ஆகி உங்க பழைய உடம்புக்குள்ள பாஸ்ட்டுக்கு போகும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா
நம்ம டைம் டிராவல் ஆக போறது ஒரு வருஷத்துக்கு முன்னால. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2020 ஜனவரி மாசம் 15ஆம் தேதி காலையில 11:30 மணிக்கு இங்க இருந்து டைம் டிராவல் ஆகுறோம்னு வைங்க. அதே 11:30 மணிக்கு 2019 ஜனவரி மாசம் 15ஆம் தேதியில கடந்த ஒரு வருஷமா உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சோ அதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்க மெமரிஸ் 2019ல இருக்க உங்க பழைய உடம்புக்குள்ள டைம் டிராவல் ஆகி போயிடும் அப்படின்னு ஜக்கம்மா கதையா சொல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா எதுக்காக இந்த வாய்ப்பை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்? என்ன அடிப்படையில இந்த 11 பேரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ ஒரு கேள்வி தூக்கி போடுறாருங்க. இதுக்குன்னு தனியா டிசைன்லாம் எதுவும் பண்ணலப்பா. யாம் பெற்ற இன்பம் வையகமும் காணணும்னு தோணுச்சு. சோ என்கிட்ட இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் ரேண்டமா கால் பண்ணேன். அதுல என்ன நம்பி வந்தது நீங்க 11 பேர் தான். உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலான்னு இருக்கேன்னு ஜக்கம்மா சொல்லும் போது, எனக்கு என்னமோ இது சரியா படலை, ஏதோ ஒரு ஸ்கேம் மாதிரி தெரியுது அப்படின்னு ஆபீஸ் பாய் ஆட்டையை கலைக்கிறான். நல்லா கொத்து புரோட்டால விழுந்த செத்து போன பள்ளி மாதிரி இருந்துகிட்டு திமிர பாத்தியா அதுக்கு. நான் இங்க இருக்க யாரையும் கட்டாயப்படுத்தலப்பா. என்ன நம்பி என் கூட டைம் டிராவல் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இங்க இருங்க, நம்பிக்கை இல்லாதவங்க கிளம்பி போங்க. நீங்க வந்த வழி திறந்தே தான் இருக்கு. பொங்கல் விருப்பம்னு ஜக்கம்மா ஒரு முட்டுக்கட்டைய போடுற கேப்ல விஐபி கருத்தா பேசுறான். அதெல்லாம் விடுங்க, ஏதோ ரூல்ஸ் சொன்னீங்கல்ல, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்னன்னு கேப்போன்னு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனேப்பா, எக்ஸாக்டா நம்மளால ஒரு வருஷத்துக்கு முன்னாலதான் டைம் டிராவல் ஆக முடியும். என்ன வருஷம், என்ன மாசம், என்ன தேதி, என்ன டைம்ல இங்க இருந்து டைம் டிராவல் ஆகிறோமோ எக்ஸாக்டா கரெக்டா அதே டைம்ல அதே மாசம் அதே வருஷம் அதே தேதியில ஒரு வருஷத்துக்கு முன்னால நம்ம போவோம். இதை ஜக்கம்மா சொன்னா செக்யூரிட்டிக்கோ ஒரே வருத்தம். என்னங்க நீங்க ஆஃபர் கொடுக்குறீங்க, அட்லீஸ்ட் பல வருஷத்துக்கு முன்னால போற மாதிரி இருந்தாலும் நான் என்னோட சின்ன வயசுக்கு போவேன், அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. காலம் போன காலத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னால போய் நான் என்னங்க பண்ண போறேன்? வேஸ்ட் ஆஃப் த டைம்னு ஆளு மனசு விடுறாரு. ஒரு வருஷம் உங்களுக்கு சாதாரணமா தெரியுது இல்ல, ஒரு வருஷத்துல என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுங்களா? இதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. நம்ம ஊர்ல லாட்டரி இருக்குல்ல, நாளைக்கு நடக்க போற லாட்டரியோட ரிசல்ட் இன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சா கோடியில பொருள மாட்டீங்க. சாம்பிளே காட்டுறேன் வாங்க அப்படின்னு டிவி ஆன் பண்ண ஜக்கம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னைய லாட்டரியோட ரிசல்ட்டை சொல்ல போறாங்க. அவங்க அந்த ரிசல்ட்டோட நம்பர்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாலேயே ஜக்கம்மா அந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லி மிரட்டி விடுறாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் லைவ்லயே அந்த நம்பர்ஸ் எல்லாம் ரிசல்ட்டா வருது. அடி போலி, இது போதுமே, இதை வச்சு நான் லட்சாதிபதி ஆயிடுவேனே அப்படின்னு ஸ்பீடு வண்டி பொங்கறான். செக்யூரிட்டிக்கும் அதே ஆசைதான். டைம் டிராவல் ஆகிறதுக்கு முன்னால ஒரு வருஷம் ரிசல்ட் ஜெராக்ஸ் எடுத்து கையில வச்சுக்கிட்டா அங்க போனவன யூஸ் ஆகும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான போடுறானுங்க. டேய் முட்டா புண்ணாக்குங்களா, எத்தனை வாரிடா உங்கள்ட்ட சொல்றது? உங்க மெமரி மட்டும் தான்டா பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் ஆகும். நீங்க கையில எதை எடுத்துக்கிட்டாலும் அங்க பாஸ்ட்ல கண்ணை முடிச்சு பாக்குறப்போ எதுவும் இருக்காது. சோ மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மெமரி மட்டும் தான் இங்க இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் ஆக போகுது. அதனால முக்கியமான மெமரின்னு உங்களுக்கு எது தோணுதோ அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா வருவீங்கன்னு ஜக்கம்மா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. இதுல பிரெக்னன்ட் பொண்ணுக்கு ஒரு சந்தேகங்க. அவ பிரெக்னெண்டா இருக்கால, டைம் டிராவல் ஆகி போனா அவ வயித்துல குழந்தை இருக்குமா இருக்காதா அத அவ கேக்குறா. என் கணக்குப்படி பார்த்தாமா ஒரு வருஷத்துக்கு முன்னால டைம் டிராவல் ஆகுறோம்ல, அப்பெல்லாம் நீ கன்சீவ் ஆயிருக்க மாட்ட. அப்போ அந்த குழந்தையும் உன் வயித்துக்குள்ள இருக்காது. ஓகே, எல்லாருக்கும் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல்ல. நான் சொன்னதை மீறியும் உங்களுக்கு டைம் டிராவல் ஆகணும்னு ஆசை இருந்தா கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு இதே இடத்துக்கு வந்துருங்க, முடிச்சு விட்டுருவோன்னு ஜக்கம்மா சொன்னதோட ஹீரோ சீனியரோட சமாதிக்கு போறாருங்க. யாருக்காக பாஸ்ட்டுக்கு போறாரோ இல்லையோ, சீனியரை காப்பாத்துறதுக்காகவாச்சும் பாஸ்ட்டுக்கு போகணும்னு ஹீரோவுக்கு ஒரு எண்ணம். இன்னைக்கு நேத்து இல்லங்க, பல வருஷமா ஹீரோவும் சீனியரும் அப்படி இப்படி ஒரு தடவை சீனியர் ஹீரோவை காப்பாத்த ஒரு கல்பிரிட்டு கிட்ட இருந்து அவரு கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்டவரை காப்பாத்தாம விட்டா நல்லா இருக்குமா? இது ஜோக்கோ சீரியஸோ பண்ணிடலாம் டிசைட் பண்ண ஹீரோ மட்டும் இல்ல, அதுல பிரெக்னன்ட் பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல, அவன் மட்டும் வரல. மீதி 10 பேரும் டைம் டிராவலுக்கு ரெடின்னு வந்துட்டாங்க. அச்சச்சோ, ஒரு முட்டை மட்டும் ஊழ முட்டை ஆயிடுச்சா? பரவாயில்ல, 10 பேர் இருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய சொத்து தான். கிளம்புவோமா? அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நம்ம எல்லாரும் டைம் டிராவல் ஆகி போனதும் ஒரு வாரம் கழிச்சு இதே லொகேஷனுக்கு வந்துருங்க. ஏன்னா நம்ம ரீசெட் ஆனதும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எல்லாம் கரெக்டா போதான்னு எனக்கு தெரியணும்ல. மறக்காம வந்துருங்கப்பா. இப்ப வாங்க கிளம்புவோன்னு ஒரு பெரிய காரு அந்த தெருவுல ஆரம்பிச்சா இந்த தெருவுல தான் முடியுது. அதுல ஜக்கம்மா உட்பட 11 பேரும் ஏறிட்டாங்க. கார்ல டிரைவர்னு இருக்க மாதிரியே தெரியலங்க. காரு போது 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 கடல் தாண்டி போய்கிட்டே இருக்கு. உள்ள இருக்கவனுங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. பாஸ்ட்டுக்கு போறோம், அங்க நம்ம என்னெல்லாம் மாத்தணும்னு ஒவ்வொருத்தவனுக்குள்ளயும் ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அதை முடிஞ்ச அளவு மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஸ்பீடு வண்டி செக்யூரிட்டி இவங்க எல்லாம் கடந்த ஒரு வருஷத்துல ரிசல்ட்டா வந்த லாட்டரி நம்பர்ஸ் எல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் இந்த பான்ஸ் பவுடருக்கு ரீசெண்டா அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கல்யாணம் அவளுக்கு பிடிக்கலையோ என்னவோ, கல்யாண மோதிரத்தையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின்ட்ட வந்தா ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாம இருக்குல்ல அவ காலு, அதையே வெறிக்க பாத்துட்டு இருக்க. மொத்தத்துல ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். இந்த எண்ணங்களோட டிராவல் ஆயிட்டு இருந்த காருங்க ஒரு பெரிய மலைக்கிட்ட வருது. அவ்வளவுதான், மலையோட டெட் எண்டுக்கே வந்துருச்சு. அந்த பக்கம் வழியே இல்ல. ஆனாலும் கார் செம்ம ஃபாஸ்டா போய் அந்த மலை மேல இருந்து கீழே விழ அங்க சீனை கட் பண்ணா பொக்குன்னு ஹீரோ மயக்க விழுந்து 2 செகண்ட்ல சட்டுன்னு கண்ணை முழிக்கிறாரு. இதுக்கு முன்னால ஹீரோ இந்த இடத்துக்கும் இப்ப இருக்க இடத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஒரு 2-3 ரவுடி பசங்க ஹீரோ கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்க இருக்கோம், என்ன நடக்குது?
யார் இந்த அர்ச்சனை பண்ணி வர வச்ச பிரச்சனைங்க அப்படின்னு ஹீரோ மண்டை காயறப்போ ஹீரோட டீம் இங்க வந்து அந்த ரவுடி பசங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் ஹீரோ பாஸ்டுக்கு டைம் டிராவல் ஆகி வந்திருந்தா சீனியர் இப்போ உயிரோட இருக்கணும்ல. அரெஸ்ட் பண்ண வந்த டீம்லயோ சீனியரை காணோம். அச்சு புஷ்டி ஹீரோ ஸ்டேஷன் ஒன்னா இனிமேல் பார்க்கவே மாட்டோம்னு ஹீரோ நினைச்ச சீனியர் அங்க உயிரோட இருக்காருங்க. என்னதான் ஹீரோக்கு சீனியர் மேல பாசம் இருந்தாலும் வெளியெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. எப்ப பாரு 2 பேரும் எலியும் புனியமா தான் இருப்பாங்க. இப்ப ஹீரோ பாசம் முத்தி போய் கப்புன்னு அவனை கட்டி புஷ்டாரு. டேய் கலீஜ் புடிச்சவனே, எனக்கு கத்தி சண்டெல்லாம் பிடிக்காதரா, நவுறா, யார கட்டுறா கட்டி பிடிக்கிறா அப்படின்னு அங்க ஸ்டேஷன்ல சீனியர் அவஸ்தைப்பட்டு இருக்காரா. அதை காட்டிட்டு ஹீரோயின்ட்ட வந்தா எப்படி ஹீரோ 2 செகண்ட் டக்குன்னு மயக்கமாகி திரும்ப கண்ண முடிச்சாரோ அதே மாதிரிங்க. அவ காஃபி குடிச்சிட்டு இருக்கப்போ மயக்கமாகி கீழே விழறா. காஃபி எல்லாம் மேல கொட்டிச்சு. சூடு தாங்காம திரும்ப கண்ண முடிச்சா உடம்புல ஏற்பட்ட சூடாங்க முக்கியம். அவ்வளவுதான். இனிமேல் காலால நடக்கிறது கனவுன்னு நினைச்சிட்டு இருந்தவளுக்கு 2 காலும் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. ஐயோ அந்த சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷம் துள்ளி குதிக்கிறா. அப்ப எடுப்பு இதுக்கு முன்னால நம்ம பாக்குறப்போ ஹீரோயினோட நாய் ஒண்ணு காணா போச்சு இல்ல. இது பாஸ்ட் தானே, இன்னமும் அந்த நாய் உங்கள்ட்ட தான் இருக்கு. ஹீரோயின் புது பிறவி எடுத்த மாதிரி எடுப்ப கட்டி பிடிக்கிறா. அந்த நாயை கொஞ்சிக்கிட்டே அங்க இருந்து நடந்து போறா. ஹீரோயின் இவங்க வாழ்க்கையில மட்டும் சந்தோஷம் இல்லங்க. ஒரு பக்கம் பான்ஸ் பவுடர் அவ கல்யாண பத்திரிகை பாத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் செக்யூரிட்டி அவர் ஞாபகம் வச்சிருந்த லாட்டரி நம்பர்ஸ் எல்லாம் லைனா எடுத்து எழுதிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆபீஸ் பாய் இருக்கான்ல, டைம் டிராவல் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஷேர் மார்க்கெட் விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சிருந்தான். அதை வச்சு அவன் மாஸ்க் காட்டிட்டு இருக்கான். ரவுடி வாலாவும் லாட்டரி நம்பர் மாதிரி ஏதோ ஒரு சூது விஷயத்த உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கான். நம்ம ஒயிட்டியே காலேஜ்ல உட்காந்துருக்கப்போ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி அதுல ஒரு பையனோட போட்டோவை பாத்துட்டு இருக்காங்க. விஐபி மும்பரமா கேம் விளையாடுறான். தாதாஜி அவர் ஆசைப்பட்ட ஒரு காஃபி ஷாப்பை வைக்கிறாரு. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு விஷயத்த பண்ணாலும் மொத்த பேரோட மூஞ்சிலையும் ஒரு ரியாக்ஷன் மட்டும் மாறலங்க. சிரிப்பு, சந்தோஷம், ஆல் மக்கள்ஸ் ஹாப்பி. இது முடியதான் நம்ம சீரீஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு டேட்டை பார்த்தோம்ல, 2019 ஜனவரி மாசம் 15ஆம் தேதி அந்த நாள் வருது. ஹீரோயின் அவ ஃபேன்ஸுக்கெல்லாம் ஆட்டோகிராஃப் போட்டுட்டு இருக்கா. அப்ப நல்லா உப்பி போன ஊதுவத்தி பாக்கெட் மாதிரி இருக்க ஒருத்தவன் ஹீரோயின் போட்டோ எடுக்கணும்னு கேட்டிருந்தான்ல. இதுக்கு முன்னால ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றப்பா. ஆனா இப்பதான் வாழ்க்கையில ஒரு வருஷமா பல கஷ்ட நஷ்டங்களை பார்த்துட்டு வந்திருக்காளே. சோ சிரிச்ச முகத்தோட போட்டோ தானே எடுத்துக்கோ, ஆனா வெளிய யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு போட்டோ எடுத்துக்கிறான். இதுலயே எடுப்புக்கு ஆச்சரியம் தாங்கல. அப்புறம் ஆட்டோகிராஃப் போட அப்பாயின்மெண்ட் கொடுத்த டைம் முடிஞ்சும் பாவம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சைன் போடாம போனா எப்படி, நான் போட்டு போறேன், நீ துடுப்பு கிட்ட சொல்றேன்னு ஹீரோயின் சொல்றா. என்ன நம்ம மேடம்க்கு பேய் எதுவும் புடிச்சுக்கிச்சா அப்படின்னு எடுப்பு நினைச்சாலும் மேடமே ஓகே சொல்லிட்டாங்கடா, எல்லாரும் சைன் வாங்கிட்டு தான் போவானுங்க சொல்ற அப்படின்ற மாதிரி எடுப்பு துடுப்புக்கு சிக்னலை கொடுக்குறா. சேம் டைம் போலீஸ் ஸ்டேஷன்ல சீரீஸ் ஓபன் ஆனதுமே பிளே பாயோட இன்ட்ரோன்னு ஒன்னு பார்த்தோம்லங்க. அவனுக்கு அந்த இன்ட்ரோவை கொடுத்துட்டு இருந்ததே சீனியர் தான். அந்த வார்த்தை மாறாம அதே இன்ட்ரோவை பிளே பாய்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு மீண்டும் மீண்டுமா அதான் அவன் பேரு பிளே பாய். பல பெண்களை வசீகரம் பண்ணிருக்கான். அவங்கள்ட்ட இருந்து பணம், சொத்து, நகன் எல்லாத்தையும் பிடிங்கிருக்கான். இந்த டைம்லலாம் ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு பிளே பாய் அவனோட முக அமைப்பை மாத்திட்டான்னு கண்டுபிடிக்கல. இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவனை பிடிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ அவனை பிடிச்சி கையோட ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டாரு. அவனை மட்டும் இல்லாம அவன் ஆளையும் சேர்த்துதான். எப்படா அதை பண்ணன்னு கேட்டா, அதான் அப்ப போலீஸ்காரங்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவங்க 2 பேரையும் பிடிச்சாங்கல்ல, அதை வச்சுதான் இப்ப நான் பிடிச்சேன்ற மாதிரி சும்மா ஹீரோ கணக்கு காட்டாரு. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் தான் ஒரு கம்முனாட்டி வருவான். அவனை ஆய கட்டினாதான் பார்ட்னரை காப்பாற்ற முடியும். சோ பிளே பாய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த ஹீரோ சீஃப் கிட்ட, சீஃப் நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்கல்ல, எங்கெல்லாம் யாராவது எங்க வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டா எங்களுக்கு ஹாஃப் டே லீவ் தரேன்னு. எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும் சீஃப். அதுவும் நான் முக்கியமான கேஸை முடிச்சதுனால எனக்கு மட்டும் இல்லாம புது வரவுக்கும் ஹாஃப் டே லீவ் வேணும். அவனை வச்சு எனக்கு ஒரு வேலை இருக்கு. டேய் புது வரவே வெளியே வா கிளம்புவோன்னு ஹீரோ அவனையும் கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாருங்க. இந்த வாட்டி அக்யூஸ்ட் ஹீரோ மீட் பண்ண வரதுக்கு முன்னாலேயே ஹீரோ அவன் வீட்டுக்கு அவனையே பார்க்க போக அந்த டைம்ல அவன் வீட்டுல இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு வரான். வாங்க சார், 3 மாசத்துக்கு முன்னாலதான் ரிலீஸ் ஆனேன். அதுங்குள்ள மோப்ப முடிச்சு வந்துட்டீங்கல்ல, நான் என்ன பண்றேன்னு பாக்கிறதுக்கு. நான் முன்ன மாதிரி எல்லாம் எந்த தப்பும் பண்றது இல்ல சார். நீங்க கிளம்பலாம்னு சொல்ற டைம்ல ஆளு நல்ல தட்டு மாதிரி கீழே உழறான். வேற என்ன, பிரெயின் டியூமர் தான். ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணா இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிய வருதா. போன வாட்டி இவன் தனியா மயங்கி விழுந்தான், தனியா ஹாஸ்பிட்டல் போனா, தனியா வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுது. அதனால இவன் ஜெயிலுக்கு போய் இவன் வாழ்க்கையில 7 வருஷம் லாஸ் ஆக யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்க மேல கோவமும் வந்துச்சு. ஆனா இந்த வாட்டி அவன் மயங்கி விழுறப்போ ஹீரோ தான் பக்கத்துல இருந்தாரு. அவர் தானே ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போனாரு. அதனால அந்த கோவமே அவனுக்கு வரலங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து 2 பேரும் ஒரு பார்ல உட்காந்து சரக்க போடுறாங்க. நீங்க மட்டும் இன்னைக்கு என் கூட இல்லைன்னா என் கதை என்ன ஆயிருக்கும் சார். எனக்கு கூட ஜெயில இருந்து வந்ததும் உங்க மேல எல்லாம் கோவமா இருந்துச்சு சார். நான் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த ஜட்ஜி, ப்ராசிக்யூட்டர், நீங்க உங்க எல்லாரையும் கொல்லணும்னு. ஆனா இப்போ அது எதுவுமே இல்லைன்னு அப்ப ஹீரோ கிட்ட வேற சுச்சுவேஷன்ல சொன்ன கதையெல்லாம் இப்ப கம்ப்ளீட்டா வேற ஒரு சுச்சுவேஷன்ல அதே டைலாக சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலை அவனுக்கு கோவம் இல்லல்ல, அது போதும். எப்ப அவனுக்கு சரக்கு ஓவர் ஆயிடுச்சுரா, நான் ஒரு டாக்ஸியை பிடிக்கிறேன் கிளம்பு அப்படின்னு அவனை ஒரு டாக்ஸில ஏறி உட்கார வச்ச ஹீரோ டாக்ஸி டிரைவர் கிட்ட, பாத்துப்பா அவனை பத்திரமா வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்படின்னு அனுப்பி விட்டாரு. கொஞ்ச நேரம் அக்யூஸ்ட் கார்ல போதையான மாதிரி அப்படியே தாங்க போறான். திடீர்னு அவனுக்குள்ள இருக்க ஏவல் எட்டி பாக்குது. மூஞ்ச ரஃபா மாத்திரான்.
கூடவே டாக்ஸி டிரைவர் கிட்ட அவன் வீட்டு அட்ரஸ்க்கு போக சொல்லாம இவனுக்கு தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜி வீட்டு அட்ரஸ்க்கு போக சொல்றான். அப்ப இந்த தீவிரவாதி இன்னும் திருந்தலையா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா ஜட்ஜி வீட்டு வாசலுக்கு வந்தவன் ஜட்ஜிக்கே கால் பண்ணி, சார் வெளியே நிக்கிறது உங்க கார் தானே? கார் நம்பர் கூட 8471. கார் யாரும் இஷ்டு போயிட்டாங்க சார். உடனே வெளியே வந்து என்னன்னு பாக்குறீங்களா அப்படின்னு இவன் கூப்பிட்டு ஜட்ஜும் வெளியே வந்ததும் கத்தியால ஜட்ஜ குத்த போறான். குத்திட்டான். அங்க ஒரு அலப்பறைய கொடுக்குற ட்விஸ்டுங்க. இவன் கத்திய குத்தியும் உடம்புல அந்த கத்தி இறங்கல. ஏன்னா ஜட்ஜி புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட போட்டுட்டு இருக்காரு. எப்படா அது நடந்துச்சுன்னு அக்யூஸ்டுக்கு கிறுகிறுன்னு ஆகிறதுக்குள்ள ஜட்ஜி வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோ வராரு. அதுக்கப்புறம் தாங்க ஹீரோவோட திருட்டு தில்லாலங்கடி வேலைலாம் தெரியுது. காலையிலேயே ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்து புதுவரவை கூட்டிட்டு வந்தாருல்ல, அது இவனை வாட்ச் பண்ணதான். டாக்ஸி டிரைவர் கிட்ட பார்த்து பத்திரன்னு கூட சொல்லி அனுப்புனாரு. அங்க டாக்ஸி டிரைவரா இருந்தது கூட புதுவரவு தான். சோ இவன் ஜட்ஜி வீட்டுக்கு போக சொல்றான்றத அப்பவே புதுவரவு மெசேஜா போட்டான். உடனே ஜட்ஜி வீட்டுக்கு வந்த ஹீரோ ஜட்ஜி கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு வந்தவன பிளாக் பண்ணிட்டாரு. இதெல்லாம் நமக்கு புரிஞ்சாலும் அக்யூஸ்டுக்கு புரியாதுல்ல. எப்படா நான் இங்க வருவேன்னு உனக்கு தெரியும்? உன்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு நான் இதைத்தான் பண்ண போறேன்னு எப்படா கண்டுபிடிச்ச? சொல்றான்னு துடிக்கிறான். டேய் ஜரிக வச்ச ஜவுத்தால் பேப்பரு, ஏன் இப்ப நீ பதற? உண்மை தெரியறதுக்கு முன்னாலே பிரெயின் டியூமர்னால செத்துருவான்னா அதெல்லாம் நீ சாக மாட்ட. ஆபரேஷன் நல்லபடியா நடந்து பொழைச்சிருவ. உயிரோட வந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் அதை பண்ணேன்னு நல்லா யோசிச்சு பாரு, அப்ப தெரியும் அப்படின்னு மீண்டும் ஹீரோ அவனை குழப்பி விட்டாரு. ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த ஹீரோ தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு இல்லையா? கடைசி வரைக்கும் எதுவுமே புரியாம போலீஸ்ட அரெஸ்ட் ஆகி அவன் போயிட்டாங்க. எந்த காரணத்துக்காக ஹீரோ பாஸ்ட்டுக்கு வந்தாரோ அந்த வேலையை கணக்கு கச்சிதமா முடிச்சாச்சு. அதான் சீனியரை காப்பாத்தியாச்சுங்க. ஹீரோவுக்கு ஒரே மகிழ்ச்சி. இதோட மறுநாளைக்கு வந்தா ஹீரோயின் அவன் நாயை கூட்டிட்டு வாக்கிங் வந்துட்டு இருக்கா தனியா. அப்ப எதிரில வந்துட்டு இருந்த ஹீரோ மீட் பண்ண, பாருமா உனக்கு கடந்த ஒரு வருஷத்துலதான் ஆக்சிடென்ட் ஆச்சா, இப்ப நல்லா நடக்குறியே அப்படின்னு அவளை கேட்டுட்டு நாயை பார்த்தா, அட இது நம்ம வளர்த்த நாய் இல்ல அப்படின்னு நாயை தூக்கி மாறுன்ற பேரை வச்சு கொஞ்சறாரு. ஐயோ இதெல்லாம் செம்ம சிங்குங்க. ஹீரோயினுமே அவன் நாய்க்கு மாறும் தான் பேர் வச்சிருப்பா. எப்படி இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுன்ற பேச்சு வரப்பதான் ஹீரோயின் தான் யாருன்ற உண்மையை ஹீரோ கிட்ட சொல்லவே செய்யறா. மேடம் நீங்களா? மேடம் நான் உங்களோட தீவிரமான விசிறி மேடம். எத்தனை வாட்டி உங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருக்கேன் தெரியுமா? ஆனா என் பக்கத்திலேயே நீங்க இருந்திருக்கீங்க, உங்களை தெரியல பாருங்களேன். மறக்காம அடுத்து எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு ஹீரோ சொல்லி அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அவ தலையில இடியவே இறக்கிட்டானுங்க. யார முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக நினைச்சு கூடவே வச்சிருந்தாலோ அந்த எடுப்பும் துடுப்பும் ஹீரோயினுக்கு தெரியாம ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருக்கானுங்க. துடுப்பும் ஹீரோயின் தானே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வயசுக்கு வந்த வயல்வெளிக்கு ஹீரோயின் கிடைச்சதே மேலு இதுல ஒரு டுவல் கனெக்ஷன் வச்சு ஓடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு கடுப்பான ஹீரோயின் அப்படியே வெளியே போயிட்டா. அடுத்து திரும்ப வந்து எப்பயில இருந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள இது ஓடுது? பரவாயில்ல சொல்லுங்க, அதான் கண்ணு முன்னாலே எல்லாம் பண்ணிட்டீங்க, இதை கேட்கறதுல என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சாகணும்னு கேக்குறா. கேட்கறதுக்கு முன்னாலேயே ஹீரோயின் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா. ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்குள்ள வேவ்லென்த் வேற ட்ராக்ல தாங்க போயிருக்கு. பாக்குறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், சிக்னல் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே ஹீரோயின் தான் அதை புரிஞ்சுக்காம போயிட்டா. இப்ப உண்மை தெரிஞ்சு அதெல்லாம் யோசிச்சு பார்த்ததும் சிங்க் செம்மையா ஃபிட் ஆகுது. இவ சொல்லுங்கடான்னு கேட்டதும் அவனுங்க ரெண்டு பேரும் மட்டும் என்ன சொல்றவா போறானுங்க, அது இது எதுன்னு ஒரு உருட்டா போடுறானுங்க. போன வாட்டி இவங்க ரெண்டு பேரையும் வேற ஒரு காரணத்துக்காக வீட்டை விட்டு அனுப்புனவ இப்போ இந்த காரணத்துக்காக ரெண்டு பேரும் மூஞ்சிலே முழிக்காதீங்க கிளம்பி வெளியே போங்க தொத்தி விட்டா. அந்த ஃபீலிங்ஸ்ல ஹீரோயின் உட்காந்துருக்கும் போதுங்க டைம் டிராவல் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஜக்கம்மா சொல்லி அனுப்புனாங்கல்ல. டைம் டிராவல் ஆனதும் ஒரு வாரம் கழிச்சு இதே லொகேஷனுக்கு வாங்க நம்ம மீட் பண்ணோன்னு அதுக்கான அலாரம் நாளைக்கு போனோன்னு போன்ல அடிக்குது. ஹீரோயின் கிளம்பி அங்க வரா. ஹீரோவும் வராரு. நேத்து பிரகாசமா இருந்த ஹீரோயினோட மூஞ்சி இன்னைக்கு பீஸ் போன மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோ ஜாலியா பேசினா ஹீரோயின் இருந்து அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. சரி அதை விடுங்க, இவங்கள மாதிரியே மற்றும் பலரும் வந்துட்டாங்க. ஜக்கம்மாவும் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆக, பரவாயில்லையே எல்லாரும் மூஞ்சும் ஜகஜோதியா ஜொலிக்குது, சந்தோஷமா தான் இருக்கீங்க போலியே, வாழ்த்துக்கள்னு சொல்லும் போது கூட்டத்துல ஒரு ஆள் மிஸ் ஆகுறாங்க. டைம் டிராவல் ஆனது 10 பேர் இல்ல, ஆனா இங்க இருக்கிறது 9 பேர் தான். ஸ்பீடு வண்டிய காணோம். அந்த பையன் தானே லாட்டரி டிக்கெட் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் லட்சாதிபதி ஆக போறேன்னு துடியா துடிச்சான். ஏன் அவன் இங்க வரலன்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி வரப்போ ஜக்கம்மா அங்க ஒரு ட்விஸ்ட் அவுத்து விடுது. அது காரணம் நான் தாங்க. நான் பண்ண ஒரு தப்புனாலதான் ஸ்பீடு வண்டியால இப்போ இங்க வர முடியல. உயிரோட இருந்தா தானே வருவான். அவன் செத்து போயிட்டான்னு ஒரு பக்க கிளப்ப செத்துட்டானா? எல்லாரும் நல்லா இருக்கப்போ அவன் மட்டும் எப்படி செத்தான்? அதுவும் அதுக்கு காரணம் நீன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கூட்டமே ஸ்டன் ஆகிறப்போங்க எபிசோட் முடியுது. யோசிச்சு பாருங்களேன், எப்படிங்க ஸ்பீடு வண்டி இறந்துருப்பான்? எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னா அவனும் நல்லா இருக்கணும்ல. அவன் இறப்புக்கு காரணம் என்னவா இருக்கும்? இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் 4-5 எபிசோடு வரைக்குமே கொஞ்சம் சுமாரா தாங்க போவோம். அதுக்கப்புறம் தான் டண்டனக்கா டனுக்கு சீரியஸ்ல ஒரு குமுக்கே வரும். அதனால அவசரப்படாம ஒவ்வொரு வீடியோவா வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா வேற லெவல் ட்ரீட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த முடிவோட முடிச்சுக்கிறேன். அடுத்த 2 எபிசோடோட சீக்கிரம் வந்துடுறேன். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.